சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். சிரிப்பு சிலருக்கு கிடைக்காத வரம், சிலருக்கு பயன்படுத்த தெரியாத பொக்கிஷம். காலம் மிகவும் வித்தியாசமானது. அழுததை நினைத்து சிரிக்க வைக்கும், சிரித்ததை நினைத்து அழ வைக்கும். ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மாத்திரை உண்டு என்பது உண்மையல்ல. நாளடைவில் ஒவ்வொரு மாத்திரைக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு நோய் உண்டு என்பதே உண்மை. யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு. அதை தெரியாதவரை அனைவரும் நல்லவர்களே. எல்லா கதைகளும் இறந்து போயின. நமக்கு பிடித்ததை தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர அது மற்றவர்களுக்கு பிடிக்குமா என்று யோசிக்கக்கூடாது. விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் என்றும் விழிக்க மாட்டான். தன்னம்பிக்கையோடு இருப்பவன் என்றும் தோற்க மாட்டான். எல்லா தத்துவங்களும் இளமையிலே வாசிக்க கிடைக்கிறது. ஆனால் அதை பின்பற்ற முதுமை வரை போராட வேண்டியிருக்கிறது. குணத்தை பற்றி சொல்ல ஆள் இல்லை, குறை சொல்ல ஊரே உள்ளது. உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து, மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே. கற்பனை என்ற போர்வையில் ஒளிந்திருக்கின்றன நம் நிறைவேறா ஆசைகள். சோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்விலும் உண்டு. அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர மறைத்து வாழக்கூடாது. அன்று உனக்காக சிரித்தவர்கள் இன்று உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது. அடுத்தவரை ஈர்ப்பதற்காகவும் அடுத்தவரின் எண்ணங்களுக்காகவுமே இங்கு பலரின் வாழ்க்கை நகர்கிறது. வாழ்க்கையை வாழும்போதே ரசித்து வாழுங்கள். ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது நமக்கே தெரியாது. மனமும் கண்ணாடியைப் போல்தான், உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. யாருக்காகவும் காத்திருக்காதே. நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவதில்லை. நம்மை யார் என்று நமக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒன்றுதான் அவமானம். அணை உடைத்த நீர் அழிவையே தரும். மனம் உடைத்த வார்த்தை இழிவையே தரும். வாழ்க்கையில் வலிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகவே இருக்கும். நேசிக்க யாரும் இல்லை என யோசிக்க வைக்கிறது வாழ்க்கை. நேசிக்க அன்பு வரும்பொழுது அதை நினைக்க மறந்து விடுகிறது. அம்மாவின் அன்பு கடல் அலை போன்றது, வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்பாவின் அன்பு நடுக்கடல் போன்றது, வெளியே தெரியாது, ஆனால் ஆழம் அதிகம். அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லாத போது நீயா நானா என்ற போட்டி பொறாமைகள் எதற்கு? விதியை மதியால் வெல்லலாம் என்று எவ்வளவு முயற்சி செய்தாலும் பல நேரங்களில் விதிதான் வெல்லுகிறது. பூவோடு இருப்பதால் முல்லை யாரும் விரும்புவதில்லை. முள்ளோடு உள்ளதென்று பூவை வெறுப்பதும் இல்லை. போதித்தால் புரியாது, பாதித்தால்தான் புரியும். அறிவுரை வழங்காதே கேட்காதவரை. அதிகமாக தெரிய தெரிய தெரியாதது அதிகம் இருக்கிறது என தெரிய வருகிறது. இல்லமோ உள்ளமோ கண்டதையும் நிரப்பினால் இடைஞ்சல்தான். வாழ்க்கை நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சுன்னா நாம் சரியான பாதையில் போகிறோம்னு அர்த்தம். பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. கண்களை கலங்க வைக்க வெங்காயம்தான் வெட்டணும்னு இல்லை,
உண்மையான அன்பு வைத்தாலே போதும். உழைப்பவர்களின் ஊதியமெல்லாம் வியர்வையோடு கரைய, ஊழல் செய்கிறவன் வாழ்க்கையெல்லாம் மாடி வீடுகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை கனவை போன்றது. இன்றைய நிஜத்தை ரசித்திருங்கள். எதிர்ப்பவரிடம் துணிந்து நில், மதிப்பவரிடம் பணிந்து செல். வாழ வழியில்லை என்று புலம்பாதீர்கள். நீங்கள் பயணித்து கொண்டிருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு. நல்லவனாயிருந்தா கடைசி வரை நல்லவனாகவே இருக்கலாமே தவிர நல்லா இருக்க முடியாது. அறிவாக பேசுவதை விட பணிவாக பேசுபவர்களிடமே மனம் அதிகமாக பேச விரும்பும். வீட்டில் உள்ளவர்களை அறிவினால் அளவிடுவதும் வெளியாட்களை அன்பினால் அளவிடுவதும் முட்டாள்தனம். தெளிவான பொய்க்கும் விளக்கங்கள் அவசியமற்றது. சில நேரங்களில் விவாதங்களும். சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். பறவைக்கு அழகு சிறகு, உங்களுக்கு அழகு சிரிப்பு. நீ தேர்ந்தெடுக்கும் பொருள் கூட உன் குணத்தை காட்டும். ஆனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னையே காட்டும். தனக்கு உண்மையாக இருக்கும் ஒருவனுக்கு யாருடைய உபதேசமும் தேவையில்லை. வாழ்க்கையில் வெற்றியடைய முக்கியமான மந்திரம், உனது ரகசியங்களை யாரிடமும் பகிராதே. வாழ்க்கை உங்களை மீண்டும் பூஜ்ஜியத்திற்கு இழுக்கிறதென்றால் மன உறுதியோடு போராடு. பல பூஜ்ஜியங்களோடு ஒரு எண் சேர்ந்தால் நிலைமை தலைகீழாக மாறும். ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் கண்ணுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்கு மட்டுமே. எல்லாம் எனக்கு தெரியும் என்ற எண்ணம்தான் உங்கள் வெற்றி பாதையின் முதல் தடைக்கல். வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள். மாறுபட்ட எண்ணங்கள்தான் வாழ்க்கையின் முதல் மாற்றத்தின் ஆரம்பம். தூரத்தில் பிரகாசமாக எரியும் மெழுகுவர்த்தியை அருகில் சென்று பார்த்தால்தான் தெரியும் அது கண்ணீர் விட்டு உருகுவது. ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒருமுறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே நீ மறக்கப்படுவாய். நன்றி.